ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நிறைய இடங்கள்ல ஏதோ ஒரு வகையில நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. கோவப்பட்டாதான் அதுக்கு பேர் மனுஷனா கோவம் வந்துகிட்டே தானே இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவீங்க. ஆனா சில நபர்கள்லாம் பார்க்கலாம், திடீர்னு கோவப்படுவாங்க. எதுக்குறா கோவப்படுறேன்னு ஏன்னா லூசான்னு சொல்லிட்டு நம்மளே திட்டுவோம். கேட்டா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு உடனே கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் என்ன பண்றேனே தெரியாது, இப்படிலாம் உளறிட்டு இருப்பாங்க. ஏன் இவ்வளவு பேசுறமே, நம்மளே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாச்சும் கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சிருப்போம், சே இதுக்கெல்லாமா போய் கோவப்பட்டோம், இதுக்கெல்லாம் கோவப்பட்டிருக்கவே தேவையில்லையே, இவ்வளவு அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்குள்ளாரே நம்ம வருந்திக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம், நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா என்னைக்குமே மாறாத ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒருத்தன் அளவுக்கு அதிகமா கோவப்பட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில அவன் மட்டும் அழியாம அவனோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு அவனே குழி தோண்டிட்டு இருக்கான் அப்படிங்கறத அர்த்தம். நம்ம வாழ்க்கையில கோபம் அவ்வளவு கொடூரமானது. எதுக்காக இவ்வளவு விஷயங்கள் நான் கோபத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல ஒருத்தன் கோபத்தினால என்ன பண்ணியிருக்கான், என்ன கொடூரத்தை பண்ணியிருக்கான். போலீஸாலேயே அவன் கோபத்துக்காக பண்ணானா, ஆணவத்தினால பண்ணானா, மானத்துக்காக பண்ணானா, இல்ல கௌரவத்துக்காக பண்ணானா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்ல போலீஸே இன்னும் விசாரணையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல பல்லடம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொடூரமான செயல் என்னங்கிறத நம்ம சம்பவத்துக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச இடம் திருப்பூர் சிட்டி. இந்த திருப்பூர்ல தான் பல்லடம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டும் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் அது கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படிங்கறத நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னா அது கோயம்புத்தூர் பக்கமா தான் இருக்கு. நம்ம திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போகும்போது தான் அந்த பல்லடம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை பார்ப்போம். அந்த பல்லடம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பரவூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ரொம்ப வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் தண்டபாணி. தண்டபாணியோட வீட்டுல அவரோட மனைவி, அவரோட மூத்த பையனான சரவணகுமார். இந்த சரவணகுமாருக்கு 26 வயசு ஆகுது. அவருக்கு இன்னொரு பெண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு வித்யா. இந்த வித்யாவுக்கு 21 வயசு ஆகுது. சரவணகுமார் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வித்யா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான குடும்பம். தண்டபாணி அவரால் முடிஞ்ச லெவலுக்கு சம்பாரிச்சு தன்னோட 2 பையனாகட்டும் பொண்ணாகட்டும் 2 பேத்தையுமே படிக்க வச்சிருக்காரு. அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க, படிக்கிறாங்க. ரொம்ப நிம்மதியான குடும்பமா தானே தெரியுது. இவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்தாலும் ரொம்ப பணக்காரன் ஆகணும், இதாகணும் அதாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை. அவங்களோட வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு ரொம்ப நிதானமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுத்தி இருக்கிற ஊருக்கே இவங்க யாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா தண்டபாணி ரொம்ப வருடங்களாவே அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. பொதுவாகவே கிராமம் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க, யார் எந்தெந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்ல. அதே மாதிரிதான் இந்த தண்டபாணியோட வீடும் எல்லாத்துக்கிட்டுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பேச போற அந்த வித்யா அப்படிங்கிற பொண்ணு, வித்யாவுக்கு 21 வயசு ஆகுது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியால நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட எப்பயுமே பேசுறது, சேட் பண்றது, ரொம்ப ஜாலியான பொண்ணு. ஆனா வித்யாவோட அண்ணனான சரவணகுமாரை பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதுக்கு கோவப்படுறானே தெரியாது, அடிக்கடி திடீர்னு கோவம் வந்துடும். யார்கிட்டயும் கோவப்பட்டு சண்டை போடுறத நாங்க பார்த்திருக்கோம். இந்த மாதிரி அந்த கிராமத்து மக்கள் நிறைய பேர் சொல்றத நம்ம எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரிதான் சரவணகுமாரும் எல்லாத்துக்கூடயுமே பழகுற விதம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற ஏரியா மக்கள் ஆகட்டும், திடீர்னு ஷார்ட் டெம்பர்டாகி கோவப்பட ஆரம்பிப்பாரு. இருந்தாலும் ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாருமே கலந்துதான் இருப்பாங்க. அவங்களோட குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் போதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், மார்ச் 30ஆம் தேதி 2025 வருடம் திடீர்னு அவங்க வீட்டுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம். தண்டபாணி ஆகட்டும், தண்டபாணியோட அம்மாவாகட்டும், காலையில ஒரு 10 மணிக்கு ஷாப்பிங் போயிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான பொருள்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி மத்தியானம் ஒரு 12:30 மணி பக்கம் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளார நுழையும் போது ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அந்த தண்டபாணி கத்தி கதறாரு. வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல வித்யா அப்படிங்கிற 21 வயசு பொண்ணு பிணமா கிடக்குறாங்க. ரத்த வெள்ளமா இருக்கு. அவங்க மேல இரும்பு பீரோ ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பீரோ அவங்க மேல விழுந்திருக்கு. எல்லாத்துக்கும் பார்க்கும் போதே தெரியுது இந்த பீரோ மேல ஏறி ஏதோ எடுக்கிறதுக்கு பார்த்திருக்காங்க, பீரோ அப்படியே கமுந்து அவங்க மேல விழுந்துருச்சு போல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போதான் வித்யாவோட அண்ணனான சரவணகுமார் வீட்டுக்குள்ளார நுழையிறாரு. வித்யா அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தோன்னே அவரும் கத்தி கதற அழுகிறாரு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி எப்படி இவ ஆனா, என்ன பண்ணா, எப்படி இது ஆணுச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவுமே புரியவே இல்லை. ஆனா இது கிளியரா ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது மட்டும் அவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது.
அடுத்ததா தண்டபாணி ஆகட்டும் அவங்களோட குடும்பத்தினர் அந்த பீரோவை எடுத்து வித்யாவை எழுப்பி விட்டு பார்த்திருக்காங்க, ஏதாச்சும் உயிர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. ஆனா வித்யா ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கறத அங்க இருக்கிறவங்களால நார்மலாவே கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன்னா அந்த லெவலுக்கு ரத்தம் எல்லாம் ஊத்தி இருக்கு, மூச்சு பேச்சு இல்ல, பல்ஸ் இல்ல, எதுவுமே இல்லை. ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கறத முடிவு பண்ணதுனால அடுத்தது இறுதி சடங்குகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றது, நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் 12:30 மணி பக்கம் அந்த பாடி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சாயந்தரமே அவங்க இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய சொந்தக்காரங்களாகட்டும் நெருங்கிய நண்பர்களாகட்டும் அதை வச்சு இறுதி சடங்கும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்களோட ஜாதியில புதைக்கிறது தான் அவங்களோட பழக்கம். அதனால அந்த டெட் பாடியை கொண்டுட்டு போய் எப்பயுமே புதைக்கிற இடத்துல புதைச்சிடுறாங்க. ஸோ வித்யாவோட சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. அப்பா, அம்மா, அண்ணன் அவங்கள பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு சோகம் அவங்களோட கண்ணுல. வீட்டுல இருக்கிற செல்ல பொண்ணு எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா பேசுவா, வீட்டுல எப்பயுமே சிரிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கவே கூடாது. அழகான பொண்ணு, அவளுக்குன்னு மாப்பிள்ளை தேடினா எத்தனை பேர் வருவாங்க. ஆனா அந்த பீரோ மேல அவ என்ன பண்ணா, எப்படி அந்த பீரோ கவுந்துச்சு, இந்த மாதிரி யாருக்குமே தெரியல. வரவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு அவங்களோட வேலையை போய் பாக்குறாங்க. இந்த இறுதி சடங்கு நடந்த அடுத்த 3 நாள்ல காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வேலையை பாக்குறாங்க. வேற வழி இல்லைல்ல, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டே இருந்து எதுவும் பண்ண முடியாது இல்ல. அவங்க அடுத்தது ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே தான் அவங்களோட வீட்டுல தண்டபாணியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு, சரவணகுமார் அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் அந்த அம்மா மட்டும் வீட்டுல அந்த பொண்ணோட நினைப்புல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த சம்பவம் நடந்த அடுத்த 3 நாள் கழிச்சு ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 வருடம் காமநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஏரியால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காலையில 10 மணி பக்கம் இந்த பறவை அப்படிங்கிற கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்திலேயே தான் காமநாயக்கம்பாளையம் இருக்கு. இந்த கிராமமும் அந்த காமநாயக்கம்பாளையம் ஏரியாவை சேர்ந்ததுதான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வெண்மணி அப்படிங்கிற 24 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில வரான், அழுதுகிட்டே வரான். என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் தரான். என்னோட ஃப்ரெண்டோட பேரு வித்யா, வித்யாவும் நானும் கொஞ்சம் மாதங்களாவே லவ் பண்ணிட்டு இருக்கோம். வித்யாவோட அப்பா அம்மாவுக்கு இது நல்லாவே தெரியும், அவனோட அண்ணனுக்கும் நல்லாவே தெரியும். அவங்களோட வீட்டுல எங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இப்ப வித்யா இறந்துட்டா. எப்படி இறந்தான்னு கேட்டா மேல பீரோ விழுந்து இறந்துட்டா அப்படிங்கறத சொல்றாங்க. அவ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளோட பாடியை கூட யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவ செத்தாலா, சாகலியா, சாவடிச்சாங்களா எதுவுமே தெரியல. எனக்கு தெரியவே தெரியாது. மார்ச் 30ஆம் தேதி இறந்துட்டா அப்படிங்கறத சொல்றாங்க. மார்ச் 30ஆம் தேதி அவளை அடக்கமும் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்க குடும்பத்து மேல ஒரு பெரிய சந்தேகமே இருக்கு. பொதுவா யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி டெத் சர்டிபிகேட்ல அப்பதான் கிடைக்குமே. இவங்க எதுவுமே பண்ணல, யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. அப்படியே அவங்க இறுதி சடங்குகளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வெண்மணி அப்படிங்கிற பையன் சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த போலீஸாலேயே நம்ப முடியல. என்னடா நமக்கு தெரியாம நம்மளோட ஊர்ல ஒரு கொலை நடந்துருச்சுங்கிறான். பொதுவா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகட்டும், சந்தேகப்படக்கூடிய ஏதாச்சும் ஒரு சாவா இருந்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம்க்கு போவோம். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதுக்கு தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை வச்சு உக்காந்துட்டு இருக்கோம். இங்க இடத்துல ஒரு சாவு நடந்திருக்கு, நமக்கு தெரியாம அவங்க பாட்டுக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. இதை நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செப்பரேட் டீம் அந்த கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற வித்யாவோட வீட்டுக்கும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தண்டபாணி ஆகட்டும், சரவணகுமார் ஆகட்டும், அவங்க அம்மாவாகட்டும் எல்லாத்துக்கும் கால் பண்ணி நாங்க விசாரிக்க போறோம் அப்படிங்கறத முன்னாடியே தெரிவிச்சுட்டாங்க. ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா போய் தேடிட்டு இருக்க முடியாது இல்ல. உங்க பொண்ணு இறந்துட்டாங்கிறது தெரியுது, ஆனா ஒரு வாரத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம், எதுவுமே பண்ணாம நீங்க பாட்டுக்கு இறுதி சடங்குல பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது மார்ச் 30ஆம் தேதி மத்தியானம் 12ல இருந்து 12:30க்குள்ளார தண்டபாணி கத்தி கதறி அழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. அதனாலதான் நாங்க உள்ளார போனா அந்த பொண்ணு பீரோ விழுந்து அப்படியே இறந்து கிடக்குதுங்க, ஃபுல்லா ரத்த வெள்ளமா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. வித்யாவோட வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா பீரோ அப்படியே இருக்கு, வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் கொலை நடந்துச்சுன்னா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா பக்காவா எல்லா விஷயங்களுமே கிளீன் பண்ணிட்டாங்க. போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொதுவா ஒரு இடத்துல கிரைம் நடந்துச்சு அப்படின்னா கிரைம் சீன்ல தான் ஃபாரன்சிக் டீம் எவிடன்ஸை தேடுவாங்க. இவங்க என்னன்னா நீட்டா சோப்பு தூள்லாம் போட்டு ஹார்பிக் போட்டு பளிச்சு கிளீன் பண்ண மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு அப்பதான் முதல் சந்தேகம். அந்த இடத்துல பொண்ணு இறந்திருக்கு, இவங்க இறுதி சடங்குகளை பண்ணியிருக்காங்க, 3 நாட்கள் பக்கம் தான் ஆகுது, இருந்தாலும் வீடு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இவங்களுக்கு வீடு துடைக்கிறதுக்குலாம் நேரம் இருக்கா? பொதுவா போட்டோக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு மேல வீடு ஃபுல்லாவுமே பளிச்சுன்னு தொடச்சிருக்காங்கன்னா
அதுக்கான காரணம் என்ன? பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பையனாகட்டும் பொண்ணாகட்டும் ஆக்சிடென்ட்டா, வீட்டில் இறந்துட்டாங்களா, ஹார்ட் அட்டாக்கா, மயக்கம் போட்டு இறந்துட்டாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஆளா அவங்க சந்தேகப்படுறது வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களே தான். ஒண்ணு அப்பாவா இருப்பாரு, அம்மாவா இருப்பாங்க, இல்ல கணவரா இருப்பாங்க, ஏன் அண்ணனா கூட இருக்கலாம். இந்த இடத்துல யாரு கொலைகாரன் அப்படிங்கிறது போலீஸ்க்கு கண்டிப்பா தெரியல. ஒருவேளை இது உண்மையாவே ஆக்சிடென்ட் தானா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த இடத்துல வெண்மணி அப்படிங்கிற 24 வயசு பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கிற சரவணகுமார் ஆகட்டும், அவங்க வீட்டுல இருக்கிற தண்டபாணி, அவரோட மனைவி எல்லாருமே வெண்மணி சொல்றத நம்பவே நம்பாதீங்க. எங்களோட பொண்ணோட மனசை கெடுத்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு குட்டிச்சவர் ஆக்குறதுல அவனா எக்ஸ்பர்ட்டா இருப்பான் போல. எங்களோட பொண்ணு ரொம்ப நல்ல மனசுடையவர், ரொம்ப நல்ல பொண்ணு, யார்ட்டுமே பேச மாட்டா, பசங்கன்னா தள்ளி தான் போயிட்டு இருப்பா. ஆனா இவன் தான் அவரோட மனசை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு முன்னாடி அப்படி ஒரு கோபம். இந்த கோபத்தை பார்க்கும் போதுதான் வெண்மணி சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமா அப்படிங்கிறது போலீஸ்க்கே தெரிய வருது. வெண்மணி என்ன சொன்னா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றோம். சோ ஒருவேளை இந்த எதிர்ப்புனாலதான் இவங்களா வித்யாவை கொலை பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகத்துல உடனே மெஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் அவங்க கண்டுபிடிச்ச என்கொயரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாங்க. அங்க பர்மிஷன் வாங்கி இறுதி சடங்கு பண்ண டெட் பாடி ஆல்ரெடி புதைச்சிட்டாங்க. அந்த டெட் பாடியை திருப்பி மண்ணுக்குள்ளார இருந்து எடுக்கிறாங்க. திருப்பி அந்த டெட் பாடியை எடுத்து அதை மார்ச்சரிக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போன உடனே அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டமோட ரிசர்ச் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி அதே இடத்துல வந்து திருப்பி புதைக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 நாள் புதைச்ச டெட் பாடி, அதை தூக்கிட்டு வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அறுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி நம்ம இறுதி சடங்குலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. போலீஸ் எப்படி எடுத்தாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னே அப்படியே முடிச்சிட்டாங்க. போலீஸ்க்கு அடுத்த நாளே அவங்க கையில அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த அடுத்த நொடி ஒரு செப்பரேட் போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த கிராமத்துக்கு போறாங்க. கிரைம் ஸ்பாட் எங்கேயோ அந்த வீட்டுக்கு போறாங்க, வித்யாவோட வீட்டுக்கு. வித்யாவோட வீட்டுக்கு போய் சரவணகுமார், தண்டபாணியோட மனைவி, அந்த வீட்டுல இருக்கிற 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே கேள்விதான், எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்றீங்க? ரொம்ப வருடங்களாவே இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்க கிட்ட நல்லா பேசுற குடும்பம் தான். ஆனா போலீஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து வித்யா அப்படிங்கிற 21 வயசு பொண்ணை கொன்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடும் போது ஒரு ஸ்லாப்ல ஒரு அயன் ராட் இருந்திருக்கு, இரும்பு கம்பி. அந்த இரும்பு கம்பியை வச்சுதான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இரும்பு கம்பியை ஃபாரன்சிக் டீம் எடுத்து பார்க்கும் போது அதுல ரத்தக்கரை, அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி டிஎன்ஏ பார்க்கும் போது அது வித்யாவோட ரத்தம். கொடூரமா ஒரு இரும்பு கம்பியை வச்சு அடிச்சிருக்காங்கிறது கிளியரா தெரியுது. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா வித்யாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்துதான். அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களோட தலை ஸ்கல் இருக்கு பாத்தீங்களா, உள்ளார எலும்பு மண்டை ஓடு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கோவத்துல யாரோ அந்த இரும்பு ராட் எடுத்து ஓங்கி அடிச்சிருக்காங்க. அவங்களோட முகமாகட்டும் உடம்பாகட்டும் எல்லா இடங்களும் நிறைய காயங்களா இருக்கு. அவங்களோட எலும்புகள்லாம் சில இடங்கள்ல ஒடிஞ்சிருக்கு. ஒரு பீரோ மேல விழுந்து செத்துருவாங்களா ஒருத்தவங்க? இரும்பு பீரோவா இருந்துட்டு போகுது, அதை மேல விழுந்துச்சு அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு கால் அடி பண்ணும், இல்ல கை அடி பண்ணும், இல்ல மூச்சு விட முடியாம வெயிட் தாங்க முடியாம அவங்க இறந்து போயிருக்கணும். ஆனா ஸ்கல் எதனால உடஞ்சிருக்கு, எதனால நிறைய எலும்புகள் உடஞ்சிருக்கு, இதை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணும் போதுதான் ஒருவேளை ஒரு அயன் ராட்டை வச்சுதான் இவங்களை அடிச்சிருப்பாங்கிறத அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போலீஸ் டீம் சீக்கிரமா இவங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்குள்ளார வீட்டுல வந்து எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அந்த வெப்பனை வேற எடுத்துட்டாங்க. அதை வச்சுதான் கிரைம் வெப்பன், இதை வச்சுதான் தண்டனை எல்லாத்தையுமே வாங்கி தர முடியும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும்ங்கிறது போலீஸ்க்கு ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கு. இந்த கேஸோட ஆரம்பத்துல போலீஸ் என்கொயரி பண்றது யாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, வெண்மணி அப்படிங்கிற 24 வயசு பையன். இந்த குடும்பத்துல சேர்ந்தவனே அவன் இல்ல. அவன் எங்க படிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது வித்யா எந்த இடத்துல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல படிக்கிறாங்களோ அதே காலேஜ்ல தான் இந்த வெண்மணி அப்படிங்கிற 24 வயசு பையனும் படிக்கிறான். அவனை விசாரிக்கும் போது இவங்க 2 பேருமே ஒரே கிளாஸ்ல இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட சீனியர் தான் அவன் அப்படிங்கிறது தெரிய வருது. 2 பேருமே பார்த்திருக்காங்க, பழகிருக்காங்க, பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்ட்லியா பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பப்ப அப்பாவுக்கு தெரியாம அண்ணாவுக்கு தெரியாம 2 பேருமே ஊரை சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க, நெருக்கமா இருந்திருக்காங்க. ஒருத்தவங்களோட காதல் வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்குமோ எல்லா விஷயங்களும் அவங்க பாட்டுக்கு நீட்டா அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. இது பொதுவா காலேஜ் ஸ்டூடெண்டா அவங்களோட பிரைவசி அவங்க எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப உண்மையா காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவங்கவுங்க வீட்டுல காதல தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க 2 பேரும் பிரியல, அவங்க 2 பேரும் பயப்படல. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம் அப்படிங்கறத வீட்டுல ஓப்பனா சொல்லியிருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி வித்யாவோட மொபைல்ல ஒரு வீடியோ கால் வந்திருக்கு. அந்த வீடியோ கால் வரும்போது மொபைலுக்கு பக்கத்துல வித்யா இல்ல.
அப்ப பார்த்து அந்த வீட்டுல சரவணகுமார், அதாவது வித்யாவோட அண்ணன் தான் இருந்திருக்கான். அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணும் போதே உள்ளுக்குள்ளார வெண்மணி அப்படிங்கிற ஒரு பையன், வெண்மணி அப்படிங்கிற பேரு போடல, எப்பயும் போல ஒரு பொண்ணோட பேரு போட்டுதான் அந்த இடத்துல போன்ல அந்த பொண்ணு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஒரு பக்கம் வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டோன்னு ஒரு பையன், அப்பவே சரவணகுமாருக்கு புரிஞ்சு போச்சு நம்மளோட தங்கச்சி யாரோ ஒருத்தவனை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்பவே அந்த தங்கச்சி வீட்டுக்குள்ளார நுழைஞ்சோனையே இவன் அந்த தங்கச்சி கிட்ட சண்டை போட்டிருக்கான். சண்டை போட்டது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் வித்யா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. யார லவ் பண்ற, காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போறியா இல்ல யாரையா லவ் பண்றதுக்கு போறியா, இந்த மாதிரி ஒரு பெரிய தகராறே நடந்திருக்கு. வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சுங்கிறத வித்யா ஆரம்பத்திலேயே வெண்மணி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருப்போம், நாங்க 2 பேருமே நல்லா படிக்கிறோம், நல்லா வேலைக்கு போவோம், நல்லா வாழ்வோம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்ததாகவும், கடைசியா வித்யாவோட வீட்டுல இவங்களோட காதலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் வெண்மணி போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸால இதை நம்பவே முடியல. எப்படி வித்யா வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? இது ஆக்சுவலா காதலிச்சிங்க, காதலிச்சது பிடிக்காம இது ஒரு ஹானர் கில்லிங், அதாவது கௌரவத்துக்காக கொலை பண்ணுவாங்கல்ல, அப்படின்னு தான் இது வரைக்கும் போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல வெண்மணி சொல்லும் போது இது ஹானர் கில்லிங் சைட்லயே வராது போல அப்படிங்கறத உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வித்யாவோட வீட்டுல வெண்மணியும் ஒரே ஜாதி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. பொதுவே இந்த ஜாதி அப்படிங்கிற கருமத்துக்காக தானே காதல் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல வெண்மணியே நம்மளோட ஜாதி தான் சொல்லும் போது தண்டபாணி ஆகட்டும், தண்டபாணியோட மனைவி ஆகட்டும், அவங்களுக்கு சரி நம்ம ஜாதிக்காரன் பையன் தான் போல, அதெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிருக்கு. சரவணகுமாருக்கு என்னதான் கோபமா இருந்தாலும், நீ ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாரு, 3 வருஷம் நல்லபடியா படி, வேலைக்கு போ, அப்புறம் ஏதோ ஒரு கருமத்தை செய்யி, யார் வேணாலும் போய் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தன்னோட தங்கச்சியை திட்டு விட்டு எல்லாமே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மலா லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. இந்த வீட்டுல சண்டை நடந்ததுக்கு அப்புறம் வித்யா சரவணகுமார்கிட்ட பேசுறதை விட்டுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஷார்ட் டெம்பர்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். போன்ல யார்கிட்ட பேசினா அது வெண்மணியா, எதுக்காக பேசுற, எதுக்காக லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். இனிமேட்டு நான் இவங்க கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு வித்யா 2 மாசம் பக்கம் அவங்க அண்ணனுக்கிட்ட பேசவே இல்லை சார் அப்படிங்கிறதும் போலீஸ் ஸ்டேஷன்ல நீட்டா அவர் சொல்றாரு. சோ இப்ப வெண்மணி சொல்றது மூலியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களோட வாழ்க்கையில நடந்த மொதல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. வீட்டுல ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஒரே ஜாதி, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் மட்டும் சரி ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிங்கறது ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துல கொலை நடந்துச்சு? அதுக்கு அடுத்ததா தண்டபாணி கிட்டையும் தண்டபாணியோட மனைவி கிட்டையும் போய் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வித்யாவோட அப்பா அம்மா கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவங்க ரொம்ப கிளாரிட்டியா சொல்றாங்க, நாங்க கடை வீதிக்கு போயிருந்தோம் சார், கடை வீதிக்கு போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது பீரோ விழுந்து வித்யா இறந்து கிடந்தா. நாங்களும் அது ஒரு ஆக்சிடென்ட் தான் நினைச்சோம். பீரோ அவ மேல விழுந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வெயிட்டா இருக்கும், இவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே, அதனாலதான் வாயில இருந்து ரத்தம் வருது போல, ஃபுல்லா ரத்தம் வருது போலன்னு சொல்லி நாங்க நினைச்சோம். சத்தியமா நாங்க கொலையெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லைங்கிறத அப்படியே நிரூபிக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல கொலைன்னு இருந்தா கூட நாங்க அதை பண்ணவே இல்லை சார், யாரு பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்க வீட்டுக்குள்ளார வரும்போதே கதை ஓப்பன்ல தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புது கதையை வேற சொல்றாங்க. வீட்டுக்குள்ளார யாரும் திருந கூட வந்திருக்கலாம், யார் வேணாலும் வந்திருக்கலாம், ஏன் இந்த வெண்மணியை கூட வந்து கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது வேற சொல்றாங்க. இப்ப புதுசா ஒரு கதை உருவாக்கிக்கிட்டே வருது. போலீஸால எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வீட்டு ஃபுல்லா ஹார்பிக்கு ப்ளீச் எல்லாத்தையும் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆனா இந்த இடத்துல போலீஸ்க்கு கிடைச்ச வெப்பன், கிரைம் வெப்பன்ல ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு பார்க்கும் போது அது சரவணனோட ஃபிங்கர் பிரிண்டா தான் மேட்ச் ஆகுது. சோ இப்பதான் போலீஸ் கிளியரா யாரு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப கோபம் வருது இந்த அண்ணனான சரவணகுமாருக்கு தான். ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு வேற, தங்கச்சி மேல கோவம் வந்திருக்கலாம்ல, கொலை பண்ணிருக்கலாம்ல, அதனால சரவணனை போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரவணனை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றான், இனிமேட்டு நான் மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல, என்னை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, என் கூட சேர்ந்து எங்க அப்பா அம்மாவையும் நீங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்க, எங்க அப்பா அம்மா கொலை பண்ணல, அவங்க என்னைக்குமே அவங்களோட பொண்ணு கொலை பண்ண மாட்டாங்க, நான் தான் வித்யாவை கொலை பண்ண அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோம். ஸோ இப்போ போலீஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. யாரு கொலைகாரன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், அவனும் ஒத்துக்கிட்டான். இவனுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் இப்ப நமக்கு தெரிய வரணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தானே அந்த பொண்ணோட டெட் பாடியை புதைச்சாங்க, யாருக்குமே தெரியாம இறுதிச் சடங்கையே முடிச்சுட்டாங்களே. சரவணனை டீட்டெயில்டா என்கொயரி பண்ணும்போதுதான் போலீஸ்க்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு, இவங்களோட வாழ்க்கையில அடுத்த ஃபேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த இடத்துல வித்யாவோட கேரக்டர் ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெண்மணி கிட்ட அந்த வித்யா எப்படி இருந்தா, வீட்டுல எப்படி இருக்கா, அவங்க அண்ணன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, யாருக்கு இந்த இடத்துல வித்யா பயப்படுவா, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு விஷயங்களா நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வித்யா ரொம்ப பயப்படுறதே அவங்க அண்ணனான சரவணகுமாருக்கு மட்டும்தான். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டான பையன்,
வித்யா யார்கிட்ட பேசினா கூட போதும் அந்த பையனை போய் அடிக்கக்கூடிய கோபம் எப்பயுமே சரவணகுமாருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. 2 மாசம் பக்கம் தன்னோட அண்ணனுக்கிட்ட வித்யா பேசவே இல்லை. எப்ப சரவணகுமார் வந்து பேசுறதுக்கு நினைச்சாலும் வித்யா பேச முடியாதுன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு கரெக்டா தண்டபாணியா அவங்களோட மனைவியும் மார்ச் 30 கடை வீதிக்கு போகும்போது சரவணகுமார் ஆகட்டும் வித்யா ஆகட்டும் வீட்டில தான் இருந்திருக்காங்க. வித்யா எப்பயும் போல கட்டுல படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரவணகுமார் போய் எழுப்பி விட்டு பேச ஆரம்பிச்சிருக்கான். எதனால இந்த வெண்மணியை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உண்மையானுமே நீங்க லவ் பண்ணீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சும்மா அவங்ககிட்டயே போன்ல பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு வித்யா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ யார் என்கிட்ட பேசுறதுக்கு? நீ தானே அப்பா அம்மா கிட்ட தப்பா வெண்மணியை பத்தி சொல்லிட்டு இருக்க. வெண்மணி நம்மளோட ஜாதி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மா தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. நானும் நல்லபடியா தானே படிக்கிறேன், அப்புறம் எதுக்கு வந்து என்னை உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க 2 பேத்துக்குள்ளார கோபத்தினால ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் வித்யாவும் கோவப்படுறாங்க, இன்னொரு பக்கம் சரவணகுமாருக்கும் நல்ல ஒரு கோவம். என்னதான் 2 பேரும் கோவப்பட்டாலும் இந்த இடத்துல அந்த ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரவணகுமாரோட கோவத்துக்கு வித்யாவால ஈடுகட்ட முடியல. கையில கிடைச்ச ஒரு இரும்பு ராட் எடுத்து தங்கச்சின்னு கூட பார்க்காம, பாசமான வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்க அந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம ஓங்கி தலைமண்டையில அடிக்கும் போது அந்த இடத்துல வித்யா இறந்து போன காட்சிய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அண்ணன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த அண்ணன் நம்மளை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு செத்துருக்காங்க. தலைமண்டையில அடிக்கும் போது அவங்க ஆல்ரெடி உயிரை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடிச்சதெல்லாம் அவங்களுக்கு வலி தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது கூட தெரியல. எலும்புகள்லாம் உடஞ்சிருக்கு. கடைசியா இது ஒரு கொலையா இருக்கக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் தான் அந்த இடத்துல பீரோவை எடுத்து அவன் மேல போட்டு நான் எப்பயும் கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு அடுத்த சந்தேகம், நீ கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி நீ படுக்க போட்டு போயிட்ட. உன்னோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க, சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஆக்சிடென்ட் அப்படின்னா சாவராலோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கணும். எதுக்காக இறுதி சடங்கு நீங்க பிளான் பண்ணீங்க? அதுதான் அடுத்த கேள்வியே. இந்த இடத்துல சரவணகுமார் ஏதோ ஒரு விஷயத்த முள்ளிங்கி மறைச்சிட்டு இருக்காங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. சரவணகுமாருக்கு இந்த இடத்துல யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே புரியுது. சரவணகுமார் ஆகட்டும் அவங்க அப்பா அம்மாவாகட்டும் எல்லாத்தையுமே திருவி கேட்கும் போதுதான் தண்டபாணி ஒரு உண்மையை சொல்றாரு. அவரும் அவரோட மனைவியும் கடை வீதியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீரோ விழுந்து கிடந்திருக்கு, தன்னோட பொண்ணு இறந்து கிடக்குறாங்கிறத அவங்களால கண்ணால பார்க்க முடியுது. எல்லாரும் நினைக்க மாதிரிதான் தன்னோட பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறத அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த சரவணகுமார் தன்னோட அப்பா அம்மா கிட்ட, நான் தாமா அவளை கொலை பண்ணேன், கோபத்துல கொலை பண்ணிட்டேன், என்ன பண்றது, யாரோ ஒருத்தவனை லவ் பண்ணிட்டு வந்து வீட்டுல இருக்கா, நம்மளோட மானத்தையே வாங்க போறா, நம்மளோட கௌரவத்தை எல்லாத்தையுமே எடுக்க போறா, என்ன பண்றது, இப்ப கொலை பண்ணிட்டேன், இப்ப என்ன நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நம்மளோட பொண்ணை தொலைச்சிட்டோம், இன்னொரு பக்கம் இவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம அமுச்சு விட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்மளோட வாழ்க்கை என்ன, நம்மளோட 2 குழந்தைங்களுமே நம்ம கையில இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடைசியா தன்னோட பையனுக்காவது நம்ம உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை பிளான் பண்ணி கோயிலுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. நீ உடனே கோயிலுக்கு போ, அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு நீ இந்த இடத்துக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டு சரவணகுமாரை வெளியே அமுச்சு விட்டுருக்காங்க. சரவணகுமார் கோயிலுக்கு போற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கான். அதுக்குள்ளார தண்டபாணி ஆர்ப்பாட்டம் போட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரவணன் அந்த வீட்டுக்கு வந்து அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணி எல்லாத்தையுமே ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு நம்ப வச்சு இறுதிச்சடங்கே ஃபாஸ்டா பண்ணி முடிச்சுட்டாங்க. யாரோட கேள்விக்கு அவங்க பதிலே சொல்லல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்களா? பதில் இல்ல. வீட்லயே இறந்துட்டாங்கப்பா, இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க பாட்டுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டாங்கப்பா, இப்படி இருந்தா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க தவிர இந்த இடத்துல கொலை நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த வெண்மணியால மட்டும்தான் யோசிக்க முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த கொடூரமான சம்பவம் தான் அந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பல்லடம்ங்கிற இடத்துல பறவை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். அங்க போறவங்களாகட்டும் வரவங்களாகட்டும் அந்த வீடை பார்த்தாவே இப்ப அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது எல்லாமே அந்த வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு, கொடூரமான கொலை. 21 வயசு பொண்ணு காதலிச்சா அப்படிங்கிறதுனால ஒரு கொலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்திருக்க அறிக்கை என்னன்னா இது ஒரு ஹானர் கில்லிங் இல்ல, இது ஒரு கௌரவ கொலையாக இருந்தா நாங்க முன்னாடியே சொல்லியிருப்போம். 2 பேருமே ஒரே ஜாதிக்காரங்க தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பையன் வெண்மணி அப்படிங்கிற பையன் ஒரே ஜாதிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல சரவணகுமார் கொன்னதுக்கான காரணம் என்ன? அவனோட கோபமா, அவங்க 2 பேரும் போட்ட சண்டையா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காரணமா? இது எல்லாமே எங்களோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும்.
இப்போதைக்கு அவங்களால போய் மெஜிஸ்ட்ரேட் நிக்க வச்சு சரவணகுமார் ஆகட்டும், அவங்க அப்பா அம்மாவாகட்டும் எல்லாத்தையுமே ஜெயில தான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா சரவணகுமார் கொலையை பண்ணியிருக்கான், அவங்க அப்பா அம்மா எல்லா விட்னஸ் ஆகட்டும், எல்லா கிரைம் எவிடன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே கலைச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிற எவிடன்ஸையும் அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடியை போய் புதைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லா விஷயங்களும் காப்பாற்ற நினைச்சதுக்காகவும் எவிடன்ஸ் அழைச்சதுக்காகவும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கண்டிப்பா கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் வித்யாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ அந்த வெண்மணியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரே ஜாதியாக இருந்தும் நம்ம பொதுவாகவே ஜாதி வேற வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொலை பண்றது, தகராறு பண்றது, கலவரத்தை பண்றதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருமங்களை பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரே ஜாதியா இருந்தும் இந்த இடத்துல எதனால கொலை நடந்திருக்கும்? சரவணன் அவனோட தங்கச்சியை இந்த லெவலுக்கு கொடூரமா கொலை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது என்னவா இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன். ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவப்படுவான். நம்மளோட வாழ்க்கையில எதுக்காக கோவப்பட்டோங்கிறதே சில நேரத்துக்குலாம் தெரியாது. கோவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்காக கோவப்பட்டோம் அப்படிங்கறதே நினைப்போங்கிறத ஏகப்பட்டது சொல்லியிருக்கேன். இப்போ அந்த விஷயங்கள் உங்களுக்கு நீட்டா தெரிய வரும். கோவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சரவணகுமாரோட வாழ்க்கையும் இனிமேட்டு ஜெயில தான் இருக்க போகுது. அவரு மட்டும் இல்லாம அவரு சுத்தி இருக்கிற வாழ்க்கையை பாருங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஜெயில தான் இருக்காங்க. அவரோட தங்கச்சி இந்த உலகத்திலேயே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவம். அந்த கோவம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் உக்காருங்க. நீங்க பைத்தியம்னு சொல்லி நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் நம்மளோட மன நிம்மதியாவது கொஞ்சம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயாச்சும் அட்வைஸ் கேளுங்க. கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. கோபம் வரும்போது நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறது நம்மளாதான் இருப்போம். கோபத்தை எவெல்லாம் கட்டுப்படுத்துறானோ அதுக்கப்புறம் அவன் யோசிக்கும் போதுதான் இந்த இடத்துல கோவப்படாதது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எத்தனையோ கோபத்தினால எவ்வளவு குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, எவ்வளவு நட்பு பிரிஞ்சிருக்கு, எவ்வளவு கிரைம்ஸ் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட கோபம் உங்களோட மனசுல வேணுமாங்கிறது நீங்க தான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.